Market structure we are going to discuss here. Market classified into perfect competition, imperfect competition. In imperfect competition, there are number of firms are there: monopoly market, discriminating monopoly, bilateral monopoly, monopolistic competition, oligopoly, duopoly. இதெல்லாம் இருக்கு. Monopoly single seller, a monopolistic competition large number of sellers, oligopoly few sellers. In duopoly there are two sellers, bilateral monopoly also two. Let's we discuss one by one elaborately. First, perfect competition. Perfect means everything is perfect. There are a large number of buyer sellers, homogeneous product, same price. இது மாதிரிலாம் இருக்கும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் ஆக்ஷன்ஸ், ட்ரக் ஃபார்மிங், சால், கிராவல், கேரேஜ் சேல்ஸ், ஆன்லைன் சேல்ஸ் இன் ஜென்ரல். இது எல்லாமே சேம் ப்ராடக்ட்டு சேம் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. It is an ideal but imaginative market. Which market? Perfect competition market. In real world, the perfect 100% perfect competition cannot be seen. இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். Perfect competition market is the type of market in which number of buyers and sellers is very large. Buyers and sellers அவ்வளோ அன்லிமிட்டடாக இருப்பாங்க. All are engaged in buying and selling of homogeneous product. At what price? Uniform price, without any artificial restriction and possessing perfect knowledge of a market at a time. இது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட ஃபீச்சர்ஸில் வரும். ஜான் ராபின்சன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ரிவைல் when the demand for output of each producer is perfectly elastic. டிமாண்ட் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கும்போது ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜான் ராபின்சன் சொல்லியிருக்கிறாரு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன்: தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட், யூனிஃபார்ம் ப்ரைஸ். இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான். லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குன்னா, each individual buyer buy a very very small quantum of product as compared to that found in the market. ஏன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் 1 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்குவாங்களே, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் he has no power to fix the price of product. He is only a price taker, not a price maker. மார்க்கெட்டில் அங்கே செல்லர்ஸ் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸில் அந்த பையர் என்ன செஞ்சுக்கிற போகிறான், வாங்கிக்கிற முடியும். பிகாஸ் he is going to buy a small quantum. அதனால் அவர் என்ன செய்ய முடியாது, ப்ரைஸை பெருசாக சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர முடியாது. as a buyer, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் சைடு பார்க்கும்போது. அடுத்து லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர் சைடு பார்க்கும்போது பார்த்தோன்னா, ஷேர் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் செல்லர் இஸ் வெரி வெரி ஸ்மால் குவான்டம் ஆஃப் ப்ராடக்ட். திஸ் மீன் தட் ஹீ ஹேஸ் நோ பவர் டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் லைக் த பையர் மாதிரியே செல்லர் என்ன தான் அங்கே ப்ரைஸ் டேக்கர், நாட் அ ப்ரைஸ் மேக்கர். எல்லா செல்லர்ஸ் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்களோ அதே தான் இன்னொரு செல்லர் சேல் பண்ண முடியும். ஒரு செல்லர் மட்டும் ப்ரைஸ் ஹையாக வச்சு விற்றானா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே வாங்க மாட்டாங்க. அதை விட மார்க்கெட் விலையை விட கம்மியாகவும் அவங்களால வச்சு விற்க முடியாது. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் தேர். நோ ஒன் கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் மார்க்கெட். அடுத்து ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ். சைஸு கலரு எல்லாமே என்னவாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாரும் ப்ரைஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுத்து விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. த ப்ராடக்ட் சோல்டு பாட் இஸ் ஹோமோஜினியஸ் இன் நேச்சர் இன் த சென்ஸ் தட் த யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் பர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூட்டபிள். ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லைன்னு நம்ம நினச்சி போன ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், த சேம் சைஸ், ஷேப், கலர், குவாலிட்டி எக்ஸெட்ரா. தேர்ஃபார் யூனிஃபார்ம் ப்ரைஸ் ப்ரிவைல் இன் த மார்க்கெட். Then free entry and free exit. Short run, it is possible for the very efficient producer producing the product at a very low cost and earn super normal profit. இப்போ மார்க்கெட்டில் நீ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிற, யூ ஆர் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட். திஸ் இஸ் அட்ராக்டட் பை மீ. நான் என்ன செய்வேன்னு பார்த்து மார்க்கெட்டில் என்ட்ராவேன்.
பை த ப்ராஃபிட் நியூ ஃபார்ம்ஸ் என்டர். நானும் இப்போ சேர்ந்து வரும்போது என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவுட்புட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ப்ரைஸை கம்மி பண்ணுனா தான் அங்கே சேல் பண்ண முடியும். அப்போ என்ன ஆயிரும், ப்ராஃபிட் குறைஞ்சிரும். அடுத்து இன்எஃபிஷியன்ட் ஃபார்ம் என்ன மாதிரி நடக்குன்னு பாரு. Inefficient producer who is unable to bring down the cost incur loss. லாஸ் ஆகிறவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். டிஸ்டர்ப்டு பை த லாஸ், அவர் என்ன செஞ்சு வர்றாரு, ஃபார்மை விட்டு வெளியில் வந்துடுவார். லாஸ் இன்கரிங் ஃபார்ம்ஸ் குவைட் த மார்க்கெட், வெளியில் வந்துடுவாங்க. இஃப் இட் ஹேப்பன், அப்போ என்ன நடக்குமா, அவர் அந்த புதுசாக வந்தவங்க என்ன செஞ்சாங்க, வெளியில் போயிட்டாங்களே. அப்போ இருக்கிற ஒரு ஃபார்ம் என்ன செஞ்சுருங்கன்னா, தே ப்ரொடியூஸ் மோர் அண்ட் சப்ளை மோர், the price of the commodity will be increase. ரெண்டு ப்ரொடியூசர் இருக்கும்போது ஒருத்தருக்கு லாஸ் ஆயிடுச்சு, அவர் வெளியில் போயிடுறாரு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், அவங்களோட ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும், சப்ளை கம்மியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க என்ன செய்ய முடியும், மோர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் ஃப்ரீ என்ட்ரி அண்டு ஃப்ரீ எக்ஸிட் இன் த பர்ஃபெக்ட் காம்படிஷன். At the absence of transport cost, the prevalence of the uniform price is also due to what? Absence of transport cost. Transportation அதிகமாக செலவாகிறதுனால all the producers, sellers are selling uniform price. And perfect mobility of factors of production. Factors of production எது, land, labor, capital, organization. These factors of production are easily moved from one place of production to another place of production in order to get more remuneration because of uniform price. And perfect knowledge of the market. All the buyers and sellers are in the market. They should have more knowledge about the market, what is happening, at what price, how many goods, at what price they are selling அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நோ ஒன் கேன் ஈஸிலி சீட் த அதர்ஸ். யாரையும் எவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அண்ட் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். மார்க்கெட் ஃபோர்ஸஸ் இருக்குல்லையே, டிமாண்ட் சப்ளை ப்ரைஸ் அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால தெர் இஸ் நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் டு இன்டர்வென் இன் த மார்க்கெட். தெர் இஸ் நோ கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் சப்ளை ஆஃப் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் அண்ட் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ். ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் சப்ளை பொறுத்து அங்கே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. These are the characteristics features of perfect competition. எப்படி perfect competitionல firms equilibrium ஆகுறாங்க, first short runல பார்க்கலாம். Afterwards we can discuss in the long run how they are in perfect competition the firms come to equilibrium. In the short run, at least few factors of production are fixed. Already we discussed. The firm under perfect competition take the price from the industry and start adjusting their quantities produced. If, for example, quantity demand is equal to 100 minus 5p ன்னு assume பண்ணிக்கோ. Quantity supply equal to 5p. Equilibrium condition என்ன, demand equal to supply. So quantity demand equal to quantity supply ன்னு போட்டிருக்காங்க. 100 minus 5p equal to 5p. அந்த 5pன்றது எங்கேருந்து வந்தது, 100 minus 5pன்றது குவான்டிட்டி டிமாண்ட், அதுக்கான ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். குவான்டிட்டி சப்ளை 5pன்னு கொடுத்துருக்கோம், அது எழுதியிருக்கிறோம். அந்த 5p ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது என்னவாயிரும், மைனஸில் இருக்க ப்ளஸ் ஆகி 10p. ஸோ p இந்த சைடில் எடுத்துகிறோம். 100/10 ஈக்குவல் டு p. கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும், 10. ப்ரைஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 10. இப்போ டிமாண்ட் ஈக்குவேஷன்லாம் சப்ளை பண்ணலாம். 100 minus 5p இல்லையா, அதில் p என்னவாக இருக்குது, 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 100 minus 50 ஈக்குவல் டு 50. இப்போ குவான்டிட்டி சப்ளை ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 5p தானே போட்டிருக்கா, அப்போ 5 into p, p வேல்யூ 10, ஸோ 50. குவான்டிட்டி டிமாண்ட் ஈக்குவல் டு 50, குவான்டிட்டி சப்ளை ஆல்சோ 50. ஈக்குலிபிரியம். The diagram consists of 3 panels. These are the diagram, 3 panels. And the equilibrium of an industry is explained in the first panel. First diagram la equilibrium, second diagram la profit, third diagram la loss irukkum.
ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம், செகண்ட் டயக்ராம் வந்து ப்ராஃபிட், தேர்ட் டயக்ராம் லாஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார். The demand and supply forces of all the firms interact and the price is fixed at rupees 10. The equilibrium of industry is obtained at 50 units of output. In the second part diagram, AC curve is lower than the price line. So the equilibrium condition is achieved when MC equal to MR. Then the equilibrium quantity sold is 50. With the prevailing price 10, it experiences supernormal profit. Average cost is equal to 8 and average revenue equal to 10. இதுதான் 50 10. 50 அவுட்புட்டில் ஆவரேஜ் காஸ்ட் rupees 8, ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு 10, abnormal profit 100, 10 minus 8 2, அது 2 into 50 units என்பது 100 abnormal profit. இங்கே என்ன ஆகுது, லாஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் காஸ்ட் என்னவாயிருக்கு, ரெவன்யூ விட மேலே போயிருக்கு. ஸோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரெவன்யூ விட. 12 minus 10 2, 2 into 50 100, லாஸ் ஆயிருக்கு. 100 rupees லாஸ். இப்போ ஆவரேஜ் காஸ்ட்டு ரெவன்யூ விட மேலே போனதுனால இன்க்ரீஸ் ஆனது. இங்கே ஆவரேஜ் காஸ்ட் ரெவன்யூ விட கம்மியாக இருக்குது. ஹியர் இட் மென்ஷன் த டோட்டல் ரெவன்யூ 50 into 10 equal to 500, total cost 50 into 8 equal to 400. Therefore its total profit 500 minus 400 equal to 10. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, TR minus TC. இதுதான் 50 into 8 காஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணுறோம் 400 ஆகும். ரெவன்யூவில் மல்டிப்ளை பண்ண 50 into 10 500, 500 minus 400 equal to 100, 100ன்றது ப்ராஃபிட். இது ப்ராஃபிட். இந்த தேர்ட் பார்ட் டயக்ராம் firm's cost curve is above the price line. ஏசி கர்வ் மேலே போயிருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ த கண்டிஷன் இஸ் அச்சீவ்ட் அட் பாயிண்ட் வேர் MC equal to MR. அதே குவான்டிட்டி சோல்டு 50 யூனிட் சேல் பண்ணுறாங்க. பட் த ப்ரிவேலிங் ப்ரைஸ் ஆவரேஜ் காஸ்ட் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ரெவன்யூ. அப்போ என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுப்பார். 50 into 10 எவ்வளோ 500, 50 into 12 600 ஆயிடுச்சு. காஸ்ட் 600, ரெவன்யூ 500. 600 மைனஸ் 500 100ன்றது லாஸ். ஏன்னா காஸ்ட் என்னவாயிருச்சு, ரெவன்யூவோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன் இன் த எக்ஸ்பிளனேஷன். அடுத்து ப்ராஃபிட் மார்க்கெட்டில் இருக்கும்போது என்னவாங்க, நியூ ஃபார்ம்ஸ் என்டர் த இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களோட சேர்ந்து நியூ ஃபார்ம் என்டர் ஆகும்போது ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரைஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கம்மி பண்ணினா தான் அதிகமாக சேல் பண்ண முடியும். ஸோ செலவு அதிகமாகிடுச்சு. ஸோ அப்நார்மல் ப்ராஃபிட் இல்லை, வைப்ட் அவுட். ஸோ லாஸ் வில் பி இன்கர்டு. எப்போனா ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி அங்கே இருக்கும்போது புது ஃபார்ம் என்ட்ரு ஆகும்போது இது நடக்கும். அதே மாதிரி லாஸாக இருந்துச்சுன்னா அங்கே நடக்குன்னா எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் லாஸ் அதுன்னு எக்ஸிட் இண்டஸ்ட்ரி வெளியே வரும்போது சப்ளை என்னவாயிரும், கம்மியாயிரும். திஸ் மீன்ஸ் ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட், செலவு கம்மியாயிருக்கும். ஸோ லாஸ் வேனிஸ், லாஸ் என்னவாயிருது, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சு, ப்ராஃபிட் வில் எமர்ஜ். So consequent upon the entry and exit of new firm in the industry, always on normal profit in the long run, as shown in the diagram. கீழே பார்க்கலாம். ஷார்ட் ரன் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்களா, ஃபர்ம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் லாஸ் என்னவாயிட்டு இருக்குன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் வந்து ஃப்ரீன்றதுனால இந்த என்ட்ரி எக்ஸிட் வெளியில் போகிறது உள்ள வர்றது அப்படி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால லாங் ரனில் நார்மல் ப்ராஃபிட் மட்டும்தான் ஒரு ஃபர்மால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இன் ஷார்ட் ரன் த ஃபர்ம்ஸ் ஏர்ன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட், இல்லைன்னா லாஸ் ஆகும். ரெண்டு நடக்கும். ஆனால் லாங் ரனில் ஒன்று மட்டும்தான் நார்மல் ப்ராஃபிட். அடுத்து லாங் ரன் பர்ஃபெக்ட் காம்படிஷன். இந்த லாங் ரனில் எப்படி ஈக்குலிபிரியம் ஆகிறான்னு பார்க்கலாம். இந்த லாங் ரன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான்.
Long run average cost curve is a envelope curve. It contains a few average cost curves. அந்த லாங் ரன் காஸ்ட் கர்வில் பார்த்துருந்தால குட்டி குட்டி எஸ்சிஐசி 1 எஸ்சிஐசி 2 3 எல்லாம் படிச்சிருந்தல அதுதான். ஸோ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் அ ஃப்ளாட்டர் யூ ஷேப்டு ஒன். It is also on a planning curve. First, firm will earn only normal profit. In the long run, எல்லா firm என்ன profit? Normal profit. Because average cost is equal to average revenue. Second, என்ன பண்றாங்கன்னா all the firms in the market are in equilibrium. This means there are neither be tendency for new firm to enter into the industry nor for any of the existing firm to exit from the industry. யாரும் உள்ளேயும் வரல வெளியிலையும் யாரும் வெளியிலையும் போகல. அடுத்து லாங் ரன் சப்ளை கர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Long run supply curve is explained to determine the long run price after an increase in demand. The effect of increase in demand in the short run is explained by the movement point A to point B. The price increases from 8 to 13 and the quantity increases from 600 to 800. எப்போனா சப்ளை கர்வ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றத சொல்லிக்கிறாங்க. This is what supply curve increases from point A to point B. So price also increases from where to where? 8 to 13. Then the supply also increases from where to where? 600 to 800. Here the economic profit of a firm is positive. இப்போ அந்த ப்ராஃபிட் எக்கனாமிக் ப்ராஃபிட் பாசிட்டிவாக இருக்கனால நியூ ஃபார்ம் என்னவாகுது மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. அப்போ நியூ ஃபார்ம் என்ட்ரி ஆகும்போது லாங் ரன் சப்ளை கர்வ் என்னவாகுது 11 முடிஞ்சு அண்ட் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆல்சோ 1200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் த நியூ லாங் ரன் ஈக்லிபிரியம் சோன் அட் பாயிண்ட் வேர் சி. அங்கே எந்த ரெண்டு கர்வ் டிமாண்ட் நியூ டிமாண்ட் கர்வ் இன்டர்செக்டர் சப்ளை கர்வ். At this price level rupees 11 and quantity 1200 units. The new demand curve intersect the supply curve at point C at price what rupees 11 and output increases 1200. இங்கே குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா law of diminishing returns. Due to diminishing returns, it is very difficult to increase output in the short run. As a result, price will increase to cover these higher cost of production. New firms will enter into the market. The price gradually drops to the point 11 at which each firm makes zero economic profit. Economic profit இருக்கும்போது நியூ ஃபார்ம் வருது. நியூ ஃபார்ம் வந்து அங்கே என்ன வாங்குறாங்க அதுக்கு மேலே அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ப்ராஃபிட் என்னவாயிருது ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆகுது. நார்மல் கண்டிஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. A firm under perfect competition even in the long run is a price taker, not a price maker. And it take the price of the product from the industry and it superimpose its cost curve on the revenue curve. அப்புறம் லாங் ரன் ஈக்லிபிரியம் ஆஃப் ஃபார்ம் இல்லஸ்ட்ரேட்டட் இந்த டயக்ராம் பார்த்துருந்தா இல்லையா. Under perfect competition, long run equilibrium is only at minimum point of LAC. At point E, LMC equal to MR equal to AR equal to LAC. This is what the equilibrium point. LMC equal to LAC equal to AR equal to MR equal to at price line. எல்லாமே equilibrium இருக்கும். This is what in the long run. அடுத்து இந்த above diagram. The average cost is equal to average revenue. Equilibrium of firm finally rests at where point E. The price is 8 and output is 500. At this point the profit of firm is only normal. Thus the condition for long run equilibrium of firm is P equal to AR equal to MR equal to minimum AC. At the point ACAC is less than LAC, greater than LAC. Hence long run equilibrium price is lower than short run equilibrium
and long run equilibrium quantity is larger than short run equilibrium quantity.